பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சினிமா பாடலாசிரியர் சினேகனின் தவறான கணிப்பால் ஜூலிக்கும் பரணிக்கும் மோசமான அவார்டு கொடுக்கப்பட்டதைக் கண்டு பிக் பாஸ் பார்வையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்ற டிவி சேனல்கள் சீரியல் நாடகங்களை போட்டு குடும்பத்திற்குள் குழப்பங்களையும் பூசல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது விஜய் டிவியும் தன் பங்கிற்கு பிக் பாஸ் என்கிற பெயரில் குடும்ப அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி அதற்குள் சினேகன் போன்ற நபர்களை தலைமை தாங்க வைத்து குழப்பங்களை உருவாக்கி அந்த குழப்பங்களை தமிழ் சமூகத்திற்குள் ஊடுருவ வைக்கும் தில்லுமாரித்தனத்தில் ஈடுபட்டுள்ளது. முதலில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒரு மோசடி என்று பலராலும் கூறப்படுகிறது. 100 நாட்கள் 14 பேர் 30 கேமராக்கள் பிக் பாஸ் வீடு என்று விளம்பரப்படுத்தப்பட்டாலும் உண்மையில் இது பார்வையாளர்களை முட்டாளாக்கும் ஒரு நாடகமே என்று விவரம் தெரிந்தவர்கள் கூறுகிறார்கள். இரவு 11 மணி, இரவு 2 மணி, காலை 8 மணி, மதியம் 2 மணி என்று பிக் பாஸ் வீட்டை காட்டினாலும் இவையெல்லாம் செட்டப் செய்யப்பட்ட ஒரு நாடகமே என்பது தெளிவாக தெரிகிறது என்கிறார்கள் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள். பிக் பாஸ் வீட்டின் தலைவனாக சினேகன் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் சினேகனின் நடவடிக்கைகள் மொத்தமும் கார்ப்பரேட் கம்பெனி முதலாளி போன்று மாறிவிட்டதை நம்மால் காண முடிகிறது. பாடலாசிரியர் சினேகனுக்குள் மறைந்திருக்கும் எலைட்டிசம் என்று சொல்லப்படுகிற மேட்டுக்குடி மனோபாவம் மேலோங்கி தமிழர்களான பரணிக்கு நேர்மையற்றவன் என்கிற விருதையும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கொதித்தெழுந்த ஜூலிக்கு சுத்தமற்றவள் என்கிற விருதையும் வழங்கி அவமானப்படுத்த வைக்கிறது. தமிழ் கலாச்சாரத்தை சிதைக்கும் நமீதா போன்றவர்களுக்கு நேர்மையானவர் சுத்தமானவர் என்கிற பாராட்டெல்லாம் பாராட்ட வைக்கிறது. சினேகனின் இந்த தீய குணம் முகம் சுளிக்க வைக்கிறது. நேர்மையற்றவன் விருது அண்ணன் சினேகனுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் கேமராக்களை பார்த்து புலம்புகிறார் பரணி. உண்மையும் அதுதான். சினேகனுக்குத்தான் நேர்மையற்றவன் விருது பொருந்தும் என்கிறார்கள் பார்வையாளர்கள். சோம்பேறித்தனமாக நகரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ரேட்டிங்கை கூட்டுவதற்காக கஞ்சா கருப்பு அடிதடியில் இறங்குகிறார். நடிகை ஓவியா ஆரவை வலுக்கட்டாயமாக காதல் செய்ய அழைக்கிறார். நடிகை ஓவியாவின் முன்பு சென்று ஆரவ் உடற்பயிற்சி செய்வது திட்டமிடப்பட்ட காதல் எபிசோடு என்பது தெளிவாக தெரிகிறது. மொத்தத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சி சோம்பேறிகளால் சோம்பேறியாக நகருகிறது என்கிறார்கள் பார்வையாளர்கள். உலகநாயகன் கமலஹாசனை கொண்டு வந்து வீணடித்திருக்க வேண்டாம் என்றும் தமிழ் சினிமா ரசிகர்கள் கூறுகிறார்கள். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.